ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 23ஆம் தேதி முதல் மார்ச் 29ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர பலன்களை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது இருக்கார். தனுசு ராசியிலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது 24ஆம் தேதி காலை 10:25 வரைக்கும் தனுசு ராசியில், அதுக்கப்புறமா மகரம், கும்பம், மீனம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் சனி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வாக்கில் கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த வருஷத்துலேருந்து அடுத்த 2.5 வருஷம் இங்கே தான் இருப்பார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தா வார ஆரம்பத்தில் 23 மற்றும் 24 காலை 10:25 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். 24 காலை 10:25 முதல் 26 மதியம் 3:14 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மகர ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் காலம் 26/3/2025 மதியம் 3:14 கும்பராசிக்குள்ள பயிற்சியாகின்ற சந்திரன் சனியோடு சேருகின்றார். அந்த சமயத்தில் சந்திரன் கடகராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறாரு. இங்கே 26 முதல் 28 மாலை 4:47 வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 28ஆம் தேதி சாயந்தரம் 4:47 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், ராகுவோட இணைகிறாரு. ஸோ 5 கிரக சேர்க்கை. இதில் 29ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு இந்த 5 கிரக சேர்க்கையோடு 6வது கிரகமான சனி பகவானும் சஞ்சரிக்கும் மீனராசிக்குள்ளே பிரவேசமாக போகிறாரு. இந்த வாரத்தில் சில நல்ல மாற்றங்கள் மட்டுமல்லாமல் எதிர்பார்க்காத மாற்றங்களையும் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரம் 28, 29லேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு வான வேடிக்கைகள் நிறைய இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ப இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் மாறுபடுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக சில முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இதில் சந்திரன் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு காலை 10:25 தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாதியெல்லாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடம் இருக்கும். அதே சமயம் சந்திரன் சனியோடு சேருகின்ற நாட்கள் 26 முதல் 28 வரை. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருக்கும், குடும்ப கௌரவம் சார்ந்த கவலைகள், லாபம் சார்ந்த கவலைகள்லாம் இருக்கும். வியாபாரியாக இருந்தால் வருமானத்தில் தொய்வு, லாபத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னா செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விரயஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கையுடைய பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அதீதமான செலவுகள் ஏற்படுகின்ற வாரம். இந்த வாரத்தில் குறிப்பாக 28லேருந்தே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். 29 இன்னும் செலவுகள் ஜாஸ்தியாகும். 30, 31 கொஞ்சம் உங்களுக்கு செலவை தரக்கூடிய வகையில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இளம் வயது, அதாவது ஒரு 35 வயசுக்குள்ளே 40 வயசுக்குள்ளே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பணப்பற்றாக்குறை, உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுத்து வேலையில் இருந்து விலகுவதற்கோ பிஸ்னஸில் இருந்து வெளியில் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பாதிப்புகள், அதாவது விரயஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் 6 கிரகங்கள் சம்பந்தப்பட்டதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு தூக்கம் கெடும் சூழ்நிலை, பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்னதுன்னா, நீங்கள் ஃபாரின் போயிடணும். ஃபாரின் கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய பையன்களுக்கு திருமணம், பொண்ணுங்களுக்கு திருமணம், உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பையனுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அதாவது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறையின் காரணமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருப்பான்னு கேட்டால் 2 கிரகம் தான். உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அதுக்கும் மேலே குரு சாதகமாக இருப்பார். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு பண வரவு ஜாஸ்தி ஆகணும். அதுக்கு வழி என்னென்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தையும் ஸ்ரீசுக்த பாராயணத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும், மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாகவும், முடிஞ்சதுன்னா பக்கத்தில் ஏதாவது தாயார் சன்னதி இருந்ததுன்னா அந்த கோயிலில் போயிட்டு அந்த தாயார் சன்னதிக்கு வில்வ மாலை அல்லது தாமரை மாலை சாற்றி வழிபடுங்கள். பணக்கஷ்டம் குறையும் வாய்ப்பை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வாக்கு, பணவரவு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அத்தனையும் வரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 11ஆம் இடத்துக்குள்ளே 6 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் மற்றும் சனி. இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடிய வகையில், பொதுவாக ஒரு கிரகம் 11ஆம் இடத்துக்கு வந்தாலே ராஜயோகத்தை தரும். அதுவும் குறிப்பாக சனி வந்துட்டார்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூரியனும் வராரு. அரசாங்க பதவிகள் கிடைக்கும், இல்லை அரசியல் துறை சார்ந்த நபர்களால் ஆராதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் முதலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏதாவது இல்லை, சங்கடமாக இருக்குது, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் அரசாங்க வகையில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசிக்கு எல்லா கிரகங்களும் எக்ஸப்ட் செவ்வாய், ஆனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கார். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றா நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போடுவீங்க, ஒன்றா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், உடன்பிறப்புகள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அவர்களிடமிருந்தும் மரியாதை கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்றைக்குமே இந்த பணம் வரும்போது தான் கொஞ்சம் தலகணம் ஏறும், கொஞ்சம் பதவி வரும்போது தான் கொஞ்சம் இருமாப்பு ஏறும். அதனால் நீங்கள் சண்டை போடுவீங்களே தவிர மற்றபடி எந்த விதமான பலன்களும் இல்லை. நீங்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குடும்ப நிம்மதி அப்போ தான் கெடாமல் இருக்கும். குடும்ப நிம்மதி கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் இடத்துலையும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் வேலையில் உங்களுக்கு தடுமாற்றம், வேலை இல்லாத சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பதவியை கொடுக்கணும், அதனால் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும், என்ன உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலைக்கு இப்போதுலேருந்தே வாரம் போயிட்டு வர்றது நல்லது. நீங்கள் பிறந்த கிழமை அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வாருங்கள். உங்களுக்கு மனோபலம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தவறான எண்ணங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும், தேவையற்ற மனஸ்தாபங்களிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பும்
விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பதவி மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், சொந்த வீடு வாங்குவது போன்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வின் காரணமாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். இங்கே 4 பாவி இருக்க போகிறாங்க. அதாவது புதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான கிரகம், சனி சாதகமான கிரகம். ஆனால் அந்த சூரியன், ராகு, சந்திரன் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதுவே இப்போ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் 6 கிரக சேர்க்கை உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் யூ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நடுநாயகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். வேலை பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான். இந்த ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், வில்லன் சொல்லுவார், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், கருமாதி வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் தான் அந்த மெயின் பர்சனாக இருப்பீங்க. மெயின் கேரக்டரே நீங்கள் தான் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரம். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம், சிலருக்கு இருக்கிற வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் வருது. அதாவது நீங்கள் திடீர்னு முடிவு எடுப்பீங்க. அதாவது பங்குனி மாதமேன்னு பார்க்க மாட்டீங்க, நான் எல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சிடறேன், சித்திரை பிறந்த உடனே நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன்ட்டு வீராப்ப பேசுவீங்க உங்கள் ஓனர்கிட்ட. அதனால் தேவையில்லாமல் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி 9ஆம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுனால தந்தை மூலமாக இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் மிதுன ராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6 கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். இந்த வாரத்திலேருந்து இந்த 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, நான் கேம்பஸ் இப்போ தான் நான் காலேஜ் முடிக்க போகிறேன், கேம்பஸில் ட்ரை பண்ணுறேன், இல்லை வந்து நான் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை இன்பிட்வீன்ஸ் நான் 5 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 3 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எனக்கு வந்து நீங்கள் நவம்பர்லேருந்தே நல்ல நேரம்னு சொன்னீங்க, எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்ட்டு. இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது இதுக்கு மேலே தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு டைம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து இதுலேருந்து நல்ல நேரம் நடக்க போகிறதுன்னு, அது இதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா அது உடனே அன்னையிலேருந்தே எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது, எங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமைக்கு குரு தட்சிணாமூர்த்தி, வாரம் முழுவதும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசாவை தினமும் ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். அதாவது உங்களுடைய பராக்கிரமத்தை உலகம் பறைசாற்றும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதியிலேருந்து 28 உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நாளில் மட்டும் மன சஞ்சலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறார். அதனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தான எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீருகின்ற நேரமாக இருக்குது. அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது கடைசி ரூமை விட்டு ஒருத்தர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து உங்கள் மேனேஜர் கூட கூத்து விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீர்கள். இது நாள் வரை கடந்த 1 மாதமாக பார்த்தீங்கன்னா அரசாங்க வகையில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருந்தார். அதனால் உங்களுக்கு அரசாங்க வகையில் சில தேவையற்ற தடங்கல்கள் இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. அஷ்டமஸ்தானத்திலேருந்து சனியும் வெளியில் போக போகிறார் பாக்கியஸ்தானத்துக்கு. கடந்த 2.5 வருடங்களாக, கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாரமாக, இந்த நிவாரணத்தை தரக்கூடிய ஆரம்பகட்ட வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்க போகிறாரு.
பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அதே சமயம் 3ஆம் இடத்து கேதுவும் உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதற்கும் இந்த வார கடைசியில் முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீ உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நல்லது தான் நடக்கும். கடன் வாங்கி நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சிங்கப்பூர், மலேசியா போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒர்க் பர்மிட் இல்லைன்னா பிரச்சனை ஜாஸ்தி. ஆனால் அதே சமயம் அப்போ மற்ற நாட்டுகள் அப்படின்னு கேட்காதீங்க, எங்கே போனாலுமே ஒர்க் பர்மிட் கம்பல்சரியாக இருக்கணும். தவறான நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கும் இது வாய்ப்பு இருக்கிறனால தான் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு வேலை பண்ணுறதுக்கும் வேலை கிடைக்கல, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேருந்தே சில நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுடைய அறிவுத்திறமையை தெரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அஷ்டம சனி முடியும் போதே நல்ல பலன்கள் தெரிய துவங்கும். அதனுடைய பாதிப்புகள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, யோகாதிபதி குரு பகவானுக்கு உண்டான சிவ வழிபாடு செய்யுங்கள், சிவனை ஆராதியுங்கள். சிவனுக்கு உண்டான வில்வ மாலை சாற்றி தினமும் சொல்லிட்டு வாங்க. தினமும் பில்வாஷ்டகம்னு சொல்லுவாங்க. பில்வாஷ்டகத்தை சொல்லிட்டாவது வாங்க. பில்வ மாலை சாற்றி வழிபட்டால் விசேஷம். அது அது பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு மினிமம் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாதான் சிவன் கோயிலே இருக்குது அப்படின்னா, உங்களால் வீட்டில் பில்வாஷ்டகம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு பில்வ தலங்களை சமர்ப்பணம் செய்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 28ஆம் தேதி சந்திராஷ்டமம். இதில் 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை. ஏற்கனவே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகம். 28ஆம் தேதி சந்திரன் 5ஆவதாக போய் சேர்றாரு. 29ஆம் தேதி சனி 6ஆவதாக போய் சேர்றாரு. இந்த அஷ்டமஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்பஸ்தானத்துக்கு 6 கிரகங்களின் பார்வை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தை தான் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இதில் இந்த 6 கிரகங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருக்குன்னு பார்த்தா குரு பகவான் தான். குரு பகவானின் பார்வை, செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய நேரம். அதாவது அது தொடர்கதையாக வந்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைப்பீங்கள்ல, அந்த ஃபுல் ஸ்டாப் இந்த வாரத்தில் வைப்பீங்க. சனி அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு புதுசாக ஒரு சென்டென்ஸ் துவங்குற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றம்தான், கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த 26 முதல் 28 உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்பட்டு அதனால் ஓரளவுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது குழப்பத்தில் இருக்கீங்க, அந்த குழப்பத்திலேருந்து ஒரு 10%, அதாவது தூரத்தில் ஒரு ஒளிக்கற்றை, அந்த இதில் சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டனல் ஐ கேன் see a லைட் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்திற்கு கடைசி நேரத்தில் ஒரு சின்ன கீத்து மாதிரி ஒரு லைட்டே தெரியும். அந்த நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு வெளியில் வரத்துக்கு பாருங்கள். அதையும் விட்டுட்டிங்கன்னா சிக்கல் ஜாஸ்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறையின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கிற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் படிக்கிற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த
படிக்கும் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானமும் கூட. அதனால் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவானும் சுக்கிரனும் கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நிறைய பேர்த்துக்கிட்ட வார்த்தை விரயங்கள் ஏற்படும். யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இளம் ஆண் பெண்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் வேலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் தடுமாற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றமான செயல்பாடுகள் அல்லது முன்கோபமான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் தம்பியை கூட இந்த வாரத்தில் அதுக்கு எதிர்மறையாக பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு கூட. அதனால் இன்றைக்கி இந்த வாரத்தில் யாருக்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தால் வார ஆரம்பத்தில் சுமூகமாக இருக்கும் போதே பேசிக்கோங்க. வார கடைசியில் 28, 29 அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். இந்த வாரத்திற்கு உண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 52 வாரத்துக்கு மட்டும் இல்லை, 52 × 3 வருஷத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் சிம்மராசிக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் 12 ராசிக்கு இதை பண்ணலாம். என்னன்னு கேட்டால், துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா அப்படிங்கிற துவங்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். அன்னையின் அருள் உங்களை காப்பாற்றும். கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை வருது. இதனால் உங்களுக்கு நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர்களிடம் அனாவசியமான பேச்சாற்றல் மூலமாக தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, அதாவது 7, 9 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காருன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நன்மைகளாக இருந்தாலும் பண விவகாரங்களில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கார். இந்த சனி எப்போ பாதிப்பை கொடுப்பார்னா மே மாதத்துக்கு மேலே, ஜூன் மாதத்துக்கு மேலே தான் பிரச்சனையை கொடுப்பார். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். மாணவிகளின் அறிவாற்றல் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் இளம் வயது ஆண் பெண்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன கவனமாக இருக்கணும்னா, எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ இந்த வாரத்திலேருந்தே அவங்களுடைய சில நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லது கெட்டது பண்ணுறாங்களா, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்க முடியாது. நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்க முடியாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை உன்னித்து கவனித்து வர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாந்து அவங்க எதிர்க்க தோற்று போகிறதுக்கோ இல்லை அவமானப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உறவுகளிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இப்படி ஈஷின்னு நிற்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப பகச்சுண்டு நிற்க வேண்டாம். ஒட்டி உறவாடவும் வேணாம். நிதானமாக ஒரு நல்ல நண்பர்களாக இருப்போன்னு பழகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவமானங்களும் இழப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இப்போ எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, எக்ஸாம்ஸ் வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பில் இதுநாள் வரைக்கும் இருந்த கவனச்சிதறல் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் குரு சுக்கிரன் சாதகமாக செயல்படுறாரு. செவ்வாய் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குறாரு. வேலை விஷயத்தில் பதட்டத்தை கொடுப்பாரு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டத்தை கொடுப்பாரு. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, குரு வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும். சுவாமிமலை முருகன் இல்லாட்டி பழனி முருகன் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகன், இந்த 3 முருக ஸ்தலங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்காவது போயிட்டு வர்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்துக்கு அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே இதில் சனி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குறிப்பாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குடும்பத்தில்
சகோதர சகோதரிகள், அது அண்ணன் கூடிய தம்பி கூடிய சண்டையாக இருந்ததுன்னா இப்போ அந்த சண்டையெல்லாம் மறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் பத்தாவதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகள் தடையை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ வேண்டாம், நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தடையை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் என்கிட்ட பணம் இல்லை சார், நான் இன்னும் ஃபண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலன்னா, உங்களுக்கு க்ஷண நேரத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. இந்த வாரத்திலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையா நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. திடீர்னு பணம் வரும், திடீர்னு செலவாகும், திடீர்னு சுப செலவு, திடீர்னு குடும்பத்தில் வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம், திடீர்னு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம், திடீர்னு வீட்டில் மாடி எடுத்து கட்டுறது, எல்லாமே சடனாக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படி வருது பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விதமான தவறான வழியும் இல்லாமல் நேர் வழியில் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான கஷ்டம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஓட வேண்டியது இருக்குது. தொழில் ரீதியாக யூ ஹாவ் டு ரன் அ லாட். நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தவங்க மேனேஜ்மெண்ட் இப்போ உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்களை இம்பார்ட்டன்ட் பதவியில் உட்காத்த வச்சு நீங்கள் தான் என் கம்பெனியே பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இத்தனை நாளாக குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மன வேறுபாடுகள் பிரிஞ்சிருப்பீங்க. பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்காது. இல்லை பார்த்தா கூட என்னமோ பகைவனை பார்க்குற மாதிரி 2 பேரும் முறைச்சிட்டு நிற்பீங்க. ஆனால் இந்த வாரத்திலேருந்து அந்த பகைமை உணர்வு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, எதிரிகள் உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. குடும்ப விஷயத்தில், பண விஷயத்தில். அது கூட மே மாதம் வரைக்கும் தான். குறிப்பாக சொல்லணும்னா மே 14 வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு. தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய தலைமை உங்களை ஒதுக்கி வச்சுருக்கு, சைட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அவரை கூப்பிடு, அவர்கிட்ட பொறுப்பை கொடு, இத்தனை நாளாக பொறுப்பில் இருக்கிறவனெல்லாம் அப்படியே தள்ளி உக்காத்தவை. இது எல்லாமே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். 6ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை. அதனால் பல விதத்திலும் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முருகன் ஸ்கந்தன் வழிபாடு பண்ணணும். அதாவது ஸ்கந்தன் தனியாக இருக்கக்கூடிய இடம் ஒன்றா திருச்செந்தூர் இல்லாட்டி பழனி. இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவர் மட்டுமே நிற்கணும். அவருடைய ஆண்மையும் அவருடைய பராக்கிரமும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் அது. ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் பழனி, ஆண்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் திருச்செந்தூர். வெற்றியை தரக்கூடிய வெற்றிநாதர் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தையில் தாங்க இப்போ மாற்றமே இருக்குது. நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நண்பர்கள், உறவுகள் அல்லது உங்களுடைய யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவர்களிடமிருந்து விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இது ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், பதவி உயர்வு, உங்களுடைய மரியாதை உயர்வு எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் தாங்க நீங்கள் சில பேர்த்த பகைச்சிப்பீங்க. அவங்களெல்லாம் பகைச்சிக்கக்கூடாது. இந்த வாரத்தில் நீங்கள் பகைச்சிக்காமல் இருந்துட்டீங்கனாலே இந்த வருஷம் இல்லை, இன்னும் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி வந்தாலோ 9ஆம் இடத்திற்கு சனி வந்தாலோ நண்பர்களை அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 9ஆம் இடத்திற்கு சனி வந்தாலும் சரி, 5ஆம் இடத்திற்கு சனி வந்தாலும் சரி, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கடின முயற்சி எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடுது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகிறது. சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 3ஆம் இடமான மகர ராசிக்கு 24 முதல் 26 இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வருமான அதிகரிப்பு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு, குழந்தைகளுடைய கவலைகளை போக்கும் விதமான செயல்பாடுகள், குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுதல், குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் சோர்வு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் குழந்தைகளும் வெற்றியை தேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குமென்னு கவலைப்படாதீங்க. அதுக்கேற்ற வருமானத்தையும் குரு பகவான் கொடுக்குறாரு, செவ்வாய் கொடுக்குறாரு. சுயமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, எடுத்தெறிஞ்சு பேசுறது, அவங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மதிப்பை குறைக்காமல் பார்த்து கொள்வது நலம். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நபர்களிடையே நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசிட்டீங்கன்னா அப்போ எவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்? நல்லது பண்ணக்கூடிய அல்லது நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை வருது. ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து சனி 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இதில் 7ஆம் வீட்டு அதிபதியும் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். சில நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இறங்கி போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வியாபார வளர்ச்சிக்காக கடின உழைப்பு ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணுனா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா புதன் லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், புருஷ சூக்த பாராயணம், அதுக்கப்புறம் விஷ்ணு சூக்தம்னு இதெல்லாம் வேத மந்திரங்கள். இதை சொல்லி பாராயணம் செய்யுங்கள். தெரியாதவர்கள் அல்லது பெண்கள், சொல்ல தெரியாதவர்கள் நீங்கள் யூடியூப்பில் இருக்க அதை கேட்டு மகிழ்ந்து உங்களுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்கள், உழைப்பின் ஊதியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. அடுத்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. யூ வில் பி ரன்னிங் லைக் ஹெல். அதாவது இந்த ஒரு பெரிய பள்ளத்தில் அதாவது ஸ்லோப்பில் ஒரு டயர் உருட்டி விட்டா, ஒரு லாரி உருட்டி விட்டா எப்படி நிற்காது, ஓடிட்டே இருக்கும்ல, அது மாதிரி ஓட போகிறீங்க. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய சூழ்நிலை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வருகின்ற நேரமாக இருக்கும். ராசிக்கு சனி பார்வை வருது. இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்திலேருந்து அடுத்த 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் உழைக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணல, தட் இஸ் ஐ எம் நாட் ரெடி டு ஒர்க், நான் வேலை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படும். இல்லை சார், நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், உழைத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வியாதியோ இல்லை அந்த ஆரோக்கிய குறைபாடோ உங்கள் பக்கத்துலேயே வராது. சனி பகவான் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் அந்த கடலில் பாலம் கட்டிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சனி பகவான் ஆஞ்சநேயா உன்னை நான் பிடிக்க போகிறேன்னு, நீ எங்கே வேணால் பிடிச்சிக்கோ, என் காலில் பிடிக்காத, தலையில் பிடிக்காத, நான் முதுகில் உக்காந்துக்கிறேன்னு சொல்லுவார் ஆஞ்சநேயர்கிட்ட. சரி ஓகே உக்காந்துக்கோன்னு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், இந்த பராங்கல்ல தூக்கி முதுகில் வச்சுன்னு போவாராம். அது இந்த சனீஸ்வரன் மேலேயே உட்காந்து வச்சுக்கிறதுனால சனீஸ்வரன் அப்படி நசுங்கி போவார், மூச்சு விட முடியாதான். அப்போ சொல்லுவார் ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயா நான் இனிமேல் உன் பக்கமே வரல, நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு. அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் உழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டம் வராது. நீங்கள் உழைக்க மாட்டீங்க, நான் கொஞ்சம் சுகமாக இருக்கணும், கஷ்டப்பட மாட்டேன்னு சொன்னால் அப்போ வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயராட்டும் உழைக்கிறதுக்கு தயாராகுங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் வேலையே இல்லையா, வீட்டில் சும்மா இருக்காதீங்க, எங்கேயாவது வெளியில் போங்க, யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் இல்லையா, வீட்டு வாசலில் உட்காந்துக்கோங்க. யாராவது வயசானவங்க நடந்து போகிறாங்களா, அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உதவுங்க. இல்லையா, வீட்டு வாசலில் உட்காந்துக்கோங்க. யாராவது வண்டி ரிப்பேர் ஆகி தள்ளிட்டு போகிறாங்களா, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் கால் நோகணும், உங்கள் உடம்பு நோகணும். உங்கள் உடம்பை நோக்கி வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் வராது. உங்கள் வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் குடும்பத்தில், குழந்தைகள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு நல்ல புரிதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வருமானம் இல்லை,
எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். வருமானம் மட்டும் இல்லை, உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்குன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், குரு வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்பட்டு தெளிவான ஆரோக்கியத்துடன் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறக்கூடிய வாரமாக அமைந்திடும். மகர ராசி விமோச்சனம் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. விமோச்சனம்னா உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து விமோச்சனம், அவமானத்திலேருந்து விமோச்சனம், பண தட்டுப்பாடுலேருந்து விமோச்சனம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து விமோச்சனம், இப்படி ஏகப்பட்ட விமோச்சனங்கள். விமோச்சனம்னா என்ன? ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்திலேருந்து நல்ல பலன்கள் துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. உடனே சில பேர் என்ன நம்ம கேட்குறாங்க, மகர ராசி நண்பர்கள் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் மார்ச் 29 சனி பெயர்ச்சி 30ஆம் தேதியிலேருந்து எனக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகுமா சார் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அதாவது இத்தனை நாளாக ஏதோ ஒன்று தொண்டை அடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ டக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்க, தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு ரிலீஃப் வருது இல்லை, அந்த ரிலீஃப் வரத்துக்கு உண்டான நேரம் இது. இது ரிலீஃப் வந்த உடனே உங்களுக்கு மூச்சு வந்துடுமா? உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்க முடியும். அந்த ஆசுவாசப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இப்போ அமையுமே தவிர உங்களுக்கு உடனே பணம் வருமானு கேட்டால் வராது. 2ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் பண கஷ்டத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இந்த வாரம் அவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற காலமான 26 முதல் 28ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும், பணம் சார்ந்த நற்செய்தி வரும். இது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 23, 24 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதாவது கடன் வாங்கிறதுக்காக சில இடத்துல போயிட்டு வருவீங்க, அந்த இடத்துல முகத்தில் அடித்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு 23ஆம் தேதி 24ஆம் தேதி மார்ச் 23, 24 அப்படி சொல்லக்கூடிய நபரே மார்ச் 29க்கு மேலே உங்களை கூப்பிட்டு வச்சு பணத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலமான 26 முதல் 28, 28 முதல் 30 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 28லேருந்து 30ங்கிறது வந்து 3ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை ஏற்பட போகுது. குறிப்பாக 29லேருந்து 29 சாயந்தரத்துலேருந்து 30ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து 6 கிரக சேர்க்கை 3ஆம் இடத்துல. எப்படியெல்லாம் வெற்றி உங்களுக்கு வேணுமோ அப்படியெல்லாம் வெற்றி உங்களை தேடி வரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்களும் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் நான் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சரணடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு மூலமான லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய வாரத்திலேருந்து ஆரம்பம். இந்த வாரத்தில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த 2 வருஷமும் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஷார்ட் டியூரேஷன் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லா நடக்கும்னா, முதல்ல உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு 29ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் போயிட்டு வாங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அன்றைக்கி சனி பெயர்ச்சி அன்றைக்கி சனீஸ்வரன் ஹோமத்தில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயிலில் நடக்கிறது. நான் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அது பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, பரிகார ஹோமம். அதை தவிர குலதெய்வத்துக்கிட்ட போகாமல் இந்த இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பாதி பேர் குலதெய்வமே தெரியாமல் இருக்காங்க. அது ஒரு பெருமை வேறு. சார் எங்களுக்கு குலதெய்வம்லாம் தெரியாது சார். உங்கள் அம்மாவை தெரியாதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அசிங்கமோ அது மாதிரி தான் இது. அதனால் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் பிறகு எந்த தெய்வத்துக்கிட்ட போகலாம், குறிப்பாக சிவபெருமான்கிட்ட போங்க, அம்பாள்கிட்ட போங்க, குறிப்பாக துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாள். கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி வேலை இல்லாமல் படுத்து எடுத்துட்டார். சில பேர் சொல்லுவாங்க, சார் 5 வருஷமாக வேலை இல்லை சார் அப்படின்னு. விரய சனி பண வருமானத்தை தடை ஏற்படுத்துவார், பணத்தில் செலவை கொடுத்தாரு, குடும்பத்தில் பிரிவை கொடுத்தாரு. ஜென்ம சனி உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தப்பாக புரிய வச்சுட்டாரு. நீங்கள் தப்பான செயல்படுத்திட்டு அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் தைரியத்தை கொடுத்துருப்பார் சனி பகவான். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனசில் எந்த தப்பையும் துணிந்து செய்வதற்கு அவர் காரணமாக இருந்திருப்பார். இப்போ 2ஆம் இடத்திற்கு சனி போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு.
உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்ல. ஆரோக்கிய கேடு வரும். ஆரோக்கிய கேடு மட்டும் இல்லை, இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். என்னடா அது இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறீங்களே சார் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பணத்தை வாங்கிட்டால் திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. போட நான் எதுக்குடா கொடுத்துக்கிட்டான்ட்டு அவன் அலைய விட்டால்னா, ஏதோ ஒரு படத்தில் அது ஒரு டைலாக் வேறு, விடுமச்சான் நம்மளை அலைய விட்டால்னா நம்ம அவன் திருப்பி அலைய வைப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மக்களுடைய மென்டாலிட்டியை. அப்படி இருக்கக்கூடாது. வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதாவது உங்கள் மனசில் வந்து ஏமாற்றணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்கள் சில காரணத்தினால கொடுக்க முடியாமல் போகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய மனசில் வந்து நான் இந்த கடனை அடைக்கணுங்கிற வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தை தயவு செஞ்சு இந்த கும்பராசி நண்பர்கள் வளர்த்து கொள்வது அவசியமான ஒன்று. என்ன காரணம்னா, 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதன் மூலமாக நீங்கள் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களெலாம் எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 23, 24 ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 24ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வந்து குரு பார்வையில் வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், உங்களுடைய வீடு மனை மாற்றுவதற்குண்டான செலவுகள். வீட்டை திடீர்னு வீடு நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் ஓனர் வந்து ஏதோ திடீர்னு அவங்க வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால் அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டாங்க, வீட்டை மாற்ற சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். சார் எனக்கு சொந்த வீடு இருக்குது சார்னா, சொந்த வீட்டை கூட விட்டுட்டு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது 26 முதல் 28 உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை. குடும்பத்தில் உறவுகளின் வருகை, எதிரிகளின் வருகை, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குனே சில பேர் வருவாங்க. கணவன் மனைவி உறவில் பிரச்சனைக்காக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்குனே சில பேர் வருவாங்க. இப்படி 10 பேர் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு உங்களை தனியாளாக உட்காந்து வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையாக செட்டில் பண்ணுறேன்ட்டு நீங்களே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குறது நல்லது. சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழலாம். இவங்கிட்ட விழுந்து அவங்ககிட்ட விழாமல் இருந்தீங்கன்னா இவன் வந்து என்ன வேணால் கேம் ப்ளே பண்ணுவான். ஆனால் டைரெக்டாக சண்டைக்காரன்ட்ட காலில் விழுந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னா அவன் மனசு இறங்குவான், இவன் மனசு இறங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சிக்கியிருக்கீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சால் பேசுறது நல்லது. இனிமையாக பேசுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, யோகாதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு இப்போ விற்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. மே மாதத்துக்குள்ளே விற்றா பணம் வரத்துக்கு, அதுக்குள்ளே விற்றுட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் அது சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 28 முதல் 30க்குள்ளே முயற்சி எடுத்தால் விற்கிறதுக்கு வாய்ப்பு வரும் மே மாதத்துக்குள்ளார. அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் அப்படியே டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களால் நிலத்தை அடமானம் வச்சு கூட பணம் வாங்க முடியாது. அடமானத்துக்கு போனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒவ்வொன்றா பூதம் கிளம்புற மாதிரி வெளியில் வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களும், குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்களுடைய பதவியை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஒரு பதவியில் இருப்பீங்க, உங்கள் தலைமை வந்து வேற ஒருத்தரை உக்காத்த வச்சுட்டு உங்களை கீழே இறக்கும். இதனால் உங்களுக்கு அனாவசியமான பிளவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி நிலைக்கும். அப்படி இல்லைன்னா பதவி கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தவறு பண்ணிட்டீங்கன்னா தண்டனைக்கு தயாராக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சனிக்கிட்ட நேர்மை மட்டும்தான் இருக்கணும். அவர்கிட்ட போய்ட்டு இந்த பிட் அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, இந்த 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 டெக்னாலஜியை வச்சு பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த 1 வருஷம் இல்லை 2 வருஷம் உங்களுடைய எக்ஸாமை
போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எழுத முடியாத சூழ்நிலை வரும். இதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு, இன்ஃபேக்ட் லீகலாகவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் அரசாங்க குட்டுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தலையில் குட்டி இது சரியில்லை அது சரியில்லை ஒழுங்கு பண்ணு அப்படிம்பாங்க. அதை ஒழுங்காக சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த இடத்துல வீராப்பை பேசினீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தண்ட செலவு, அதாவது ஃபைன் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்குலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு செய்யுங்கள். கூடவே முருகனை வழிபட்டு வாருங்கள். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகனும் துர்க்கையும் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவார்கள். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6 கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசியில் நடக்கிறது. அதாவது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஃபோக்கஸாக இருப்பீங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் லைட் இருக்கும், மெயின் லைட் இருக்கும். மற்றவங்களாம் அடிஷ்னல் கேரக்டர்ஸ். இப்போ இந்த வாரம் நீங்கள் தான் ஹீரோ. ஆனால் அது ஹீரோ ஆன்டி ஹீரோவாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களின் மீது சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். சந்திரமங்கல யோகம், வருமானம் அதிகரிக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேஷ் சம்பந்தமான இடத்துல இருக்கீங்க. அதாவது ஒரு நிறுவனத்துடைய கேஷ் நீங்கள் தான் டீல் பண்ணுறீங்க, ஒரு கட்சியினுடைய பணத்தை நீங்கள் தான் டீல் பண்ணுறீங்கன்னா உங்களை சோதிப்பதற்கு சனிக்க தயாராக இருக்கார். உங்கள் கண்ணெதிரில் பணம் இருக்கும், எடுத்து செலவு பண்ண முடியாது. ஏதோ ஒரு படத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் ஏதோ ஒரு சாபத்தினால அவனுக்கு தண்ணி வாய் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் பைப் வழியாக இப்படி போயிடும், அவனால் தண்ணி குடிக்க முடியாது. ஆனால் இதுதான் அவனுக்கு சாபம். அவன் கண்ணெதிரில் தண்ணி வந்துட்டு போகும், ஆனால் குடிக்க முடியாது. அது மாதிரி உங்கள் கண்ணெதிரில் பணம் வந்துட்டே போகும், நிறையா பணம் வரும், கோடிக்கணக்கில் புரளும். ஆனால் அதுலேருந்து ஒரு 100 ரூபா நோட்டு கூட எடுக்க முடியாது. எடுத்திங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாயிடும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. எல்லாருமே உங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நல்லா சாப்பிடு, முறைச்சி சாப்பிடுன்னு, அந்த மாதிரி அந்த வடிவேலு கேரக்டர், ஆக்டர் வடிவேலு, அவரை எல்லா வில்லன்களும் பார்த்து கடைசியில் அடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில், உங்களுடைய கடந்த கால தவறுகள் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாராக இருங்க. அப்படி மன்னிப்பு கேட்கல, தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்ட்டு திமிரு பிடிச்சி அலைஞ்சிங்கன்னா மேலும் சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி, கணுக்கால் பகுதி, இது 3ல் பிரச்சனை இருக்குது. இந்த 3 பகுதியிலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நெஞ்சு பகுதியிலலாம் பிரச்சனை கிடையாது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது, நடந்து போகும்பொழுதெல்லாம் காலில் அடிபடுறதுக்கோ இடுப்பில் அடிபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தலைப்பகுதியில் பல்லு, மூக்கு, கண், காது, கழுத்து, இந்த பின்னங்கழுத்து, இதெல்லாம் எலும்பு தேய்மானம் போன்ற விஷயங்களால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாட்களான 26 முதல் 28 உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் கொடுத்தவனும் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த வாரத்துலேருந்து பெருசாக பாசிட்டிவான விஷயங்கள் இல்லாட்டினாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நேர்மையாக இருக்கணும். உங்கள் நேர்மைக்கு குந்தகம் வராமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. வீடு மாற்றம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு பண்ணுங்கள், சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய எதிரிகளையும் மனமாற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த 3 தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.